இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி மாவு பிசினஸ் தாங்க பார்க்க போதும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் பீப்புளா இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டுல மாவு அரைச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் அதுக்கப்புறம் அதை எடுத்து செய்யறதுக்கு அதுக்கேற்ற நேரமே கிடையாது. நிறைய ஹோட்டல் பேஸ்ல தான் போறாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும்னு விரும்புறவங்க எல்லாருமே வந்துட்டு மாவு கடையில இருந்து தான் வாங்குறாங்க. ஸோ அந்த பிசினஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள கிரைண்டர் இருந்தா போதுங்க. இப்ப அந்த 10 கிலோ அரைக்கிறோம் இல்லைங்களா, அதுல வந்துட்டு இருக்கிற கெப்பாசிட்டியான கிரைண்டருடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா நீங்க இது மினி மாவு மிஷின் மாதிரி இருக்குங்க. இது ரொம்ப கரண்ட் எல்லாம் இது செலவு பண்ணாது. இப்போ இதுல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்ம அரிசி உளுந்து எல்லாமே போட்டுட்டோம்னா அதுவே அரைச்சு ஒரு 5 மினிட்ஸ்லயே மாவு வந்து இன்ஸ்டன்டா கொடுத்துருங்க. இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது வெட் கிரைண்டர் வீட்டுல பெரிய சைஸா இருக்கு, ஒரு 5 கிலோ போடுற மாதிரினா நீங்க அதே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஷாப்பா போறீங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்தியா மார்ட்ல கிடைக்குதுங்க. 15,000 இருந்து 50,000 வரைக்கும் இந்த மிஷின் வந்து ரேட் இருக்கு. இப்போ வந்துட்டு நீங்க ஒரு 10 கிலோ அரைக்கிற மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 15,000 உங்களுக்கு கிடைக்குது. இப்போ 10 கிலோ கெப்பாசிட்டி உள்ள கிரைண்டர்ல 7 கிலோ வரைக்கும் நம்ம மாவு அரைக்கலாம். இப்போ 1 கிலோ அரிசிக்கு வந்து 250 கிராம் உளுந்துங்க. இந்த ரேஷியோல போட்டீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா இட்லி தோசை எல்லாமே வரும். ஸ்மூத்தா நீங்க வந்து அரைச்சிக்கோங்க. அப்ப தோசையும் நல்லா வரும், இட்லியும் நல்லா வரும். குவாலிட்டியை மட்டும் எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க ஷாப்க்கு அவங்க வரமாட்டாங்க. அதே போல கிளீன்லினஸ், அதாவது நீங்க மாவு அரைச்சு விற்கும் போது அந்த இடத்த வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து கஸ்டமர் உங்களுக்கு வருவாங்க தொடர்ந்து. ஏன்னா அவங்க வந்துட்டு ஹோட்டல்ல போகாம வீட்டுல வாங்கி அரைச்சு வைக்கவும் முடியாம தான் உங்ககிட்ட வாங்கி அவங்க வந்துட்டு சமைக்க யூஸ் பண்றாங்க. ஸோ கிளீன்லினஸும் குவாலிட்டி இருந்தா மட்டும்தான் உங்க கடைக்கு அவங்க திரும்ப திரும்ப வருவாங்க. இப்போ இதுல எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ 1 கிலோ இட்லி அரிசி நீங்க அரைச்சிங்கன்னா 3 கிலோ வரைக்கும் மாவு உங்களுக்கு கிடைக்குங்க. 250 கிராம் உளுந்து. இப்ப இருக்கிற ரேட் படி பாத்தீங்கன்னா 25 ரூபாயில இருந்தே இட்லி அரிசி இருக்கு. அந்த இட்லி அரிசி 25 ரூபா இல்லாம ஒரு நார்மல் 30 ரூபா ரேட்டுக்கு தாங்க 1 கிலோ நான் போட்டிருக்கேன். 1/4 கிலோ உளுந்து வந்து 15 ரூபா, வெந்தயம் வந்து ஒரு 10 ரூபா போட்டுக்கோங்க. டோட்டலா நமக்கு 55 ரூபால இருந்து 60 ரூபா தாங்க எக்ஸ்பென்சிவ் ஆகும். இன்கேஸ் வந்துட்டு நீங்க ரேஷன் ரைஸ் யூஸ் பண்றதா இருந்தா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ப இன்னும் கம்மியா தான் உங்களுக்கு வரும். ஒரு 30 ருபீஸ்லயே உங்களுக்கு வந்துட்டு அடக்க விலையே முடிஞ்சிடும் உங்களுக்கு 3 கிலோ அரைக்கிறதுக்கு. ரேஷன் அரிசி ரொம்ப சூப்பரா இருக்குங்க, யூஸ் பண்ணி பாருங்க. இட்லி அரிசியும் ரேஷன் அரிசியும் ரேஷியோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரேஷியோ வேணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்ல போவேன், அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இப்போ 1 கிலோ மாவு நீங்க அரைச்சிங்கன்னா வந்துட்டு 50 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்றாங்க இப்போ ஷாப்ல. 3 கிலோக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா வரைக்கும் லாபம் வரும். இப்ப நெட் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா செலவும் போக 30 ரூபால இருந்து 35 ரூபா வந்து 1 கிலோ மாவுக்கு உங்களுக்கு கிடைக்குங்க இதுல இருந்து. இப்போ 1 கிலோ மாவு நீங்க கிடைக்குதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும்? ஒரு 10 கிலோ நீங்க ஒரு 10 பேரு ஒரு கிலோ அப்படின்னு வாங்கினாங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 300 ரூபா கிட்ட லாபம் வரும். நீங்க 10 கிலோ மாவு வித்தீங்கன்னா 50 கிலோ வித்தீங்கன்னா வந்து 1500 ரூபா. இப்ப சாதாரணமா ரொம்ப ஈஸியாவே வந்து 100 கிலோ 200 கிலோன்னு போதுங்க. அந்த மாதிரி வித்தா 3000 ரூபா வந்துட்டு ஒரு நாளைக்கே ப்ராஃபிட் எடுக்கலாம். நீங்க ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 90,000க்கு மேல போயிடுங்க. இப்ப சாட்டர்டே சண்டேஸ் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாவே போகும். அதனால இந்த பிசினஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து இதுல உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இனிஷியல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு 100 கிலோ 50 கிலோன்னு போட வேணாம். 10 கிலோல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 கிலோன்னு ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு முதல் நாள்ல இருந்தே ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். 300 ரூபானாலே 9,000 ரூபா வந்துருதுங்க உங்களுக்கு லாபம் மட்டும். எல்லாமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு தான் இந்த ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணிருக்கோம். அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது லாபமா தான் இருக்கும். இப்போ இது எங்கெங்கெல்லாம் நம்ம சேல்ஸ் பண்றது அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஓன் ஷாப் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களால அஃபோர்டபிள் அது அப்படின்னு சொன்னா ஒரு 15,000 மிஷினுக்கும் ஒரு 20,000, அதாவது 15,000 இருந்து 20,000 வாடகை இருக்கிற கடை, 10க்கு 10 கடை இருந்தாலே உங்களுக்கு போதுங்க. மிஷின் மட்டும் போடுறதுக்கு இருந்தா போதும். 2 வந்து அண்டா மாதிரி சைஸ் வச்சுக்கணும் மாவு கரைக்கிறதுக்கு மட்டும். நீங்க அப்போ 2,000 இருந்து 3,500 ரூபா ரெண்ட். இந்த கால்குலேஷனை தவிர மீறி 5,000 10,000 போகாதீங்க. கடை வந்து பிக்கப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க பெரிய ஷாப்பா எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்க சின்ன ஷாப்பு இல்ல வீட்லயே அரைச்சி கூட நீங்க வந்துட்டு பார்க்ஸ், அப்புறம் பாப்புலேட்டட் நிறைய பேர் ஜனங்க போவாங்க கோவில், அந்த மாதிரி ஏரியால கூட நீங்க வீட்டுக்கு நியர்பைல இருந்ததுன்னா எடுத்துட்டு போய் வச்சுக்கலாம். ஏன்னா ஷாப்க்கு வாசல்ல வைக்க ஷாப்காரங்க நம்மளுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இதை தவிர்த்து நீங்க ஷாப்க்கும் வந்து போடலாம். ஆனா ஷாப்க்கு போடும் போது 30 ரூபா அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. ஒரு 10 ரூபா குறைச்சலா தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து வர கஸ்டமர்ஸ் கிட்ட அந்த ரேட்க்கு 30 ரூபாய்க்குன்னு ப்ராஃபிட் அவங்க கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கம்மியா தான் கொடுக்கணும். நீங்க ஷாப் ஆர்டர்ஸ், சூப்பர் மார்க்கெட் ஆர்டர்ஸ் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாங்க. இது சேல்ஸ் டைம்னு பாத்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங் செஞ்சா போதுங்க. ஒருத்தர் மட்டும் ஸ்டாண்டர்டா ஃபீமேல்ஸ் இருக்காங்க, இப்ப ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போறாங்க அப்படின்னா ஃபீமேல்ஸ் தாராளமா இதை பண்ணலாம். வீட்டுல மாவு அரைச்சு அவங்களே வச்சுட்டாங்கன்னா நைட்டு அரைச்சாங்கன்னா காலையில பொங்க விடுற அளவுக்கு பண்ணணும் அதை. ஏன்னா இமீடியட்டா வாங்கிட்டு போய் தான் அவங்க சமைப்பாங்க. ஒரு 8 ஹவர்ஸ் பொங்க விட்டாங்கன்னா மார்னிங் வந்து பேக் பண்ணி அந்த ஒரு கவர்ல
பிளாஸ்டிக் கவர்ல நல்லா கட்டிட்டு அவங்க கொடுத்துடலாம் காலையில. இப்போ ஈவினிங் சென்ட் பண்றாங்கன்னா காலையில மாவு அரைச்சதை ஈவினிங் பண்ணலாங்க. இந்த மாதிரி காலையிலயும் சாயந்தரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் போதும். மதியத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாவு அரைக்கிற வேலை அதை தான் பாக்குறதுக்கு நமக்கு நேரம் கரெக்டா இருக்கும். இப்ப இது இல்லாம டோர் டெலிவரி மாதிரி நீங்க ஆஃபர்ஸ் அதுவும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் ஈஸி. அவங்க வந்து உங்க ஷாப்க்கு வாங்கிட்டு போறதை விட நீங்க இந்த டைம்ல 1 கிலோ மாவு கொடுத்துருங்க கொண்டு வந்து வீட்டுல அப்படின்னா நீங்க அந்த மாதிரியும் ஆர்டர்ஸ் எடுக்கலாங்க. ஸோ கண்டிப்பா இதை வந்துட்டு முயற்சி பண்ணி பாருங்க. சின்ன லெவல்ல ஒன்றும் நஷ்டமாக போறது இல்ல. ஒரு 5 கிலோ மட்டும் அரைச்சு கூட நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எங்க வாங்குறது மிஷின் எப்படி ரேஷியோ அந்த மாதிரி இருந்தா நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.